ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குட்டி மினி வீடியோ பார்க்கலாமா? சட்னி, பீட்ரூட் சட்னி காமிக்கவா? அப்புறம் எங்கள் வீட்டு லைட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தீபாவளி லைட் அழகாக இருக்கா பாருங்கள். பீட்ரூட், அப்புறம் முள்ளங்கி கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையா வேஸ்ட் ஆக்குவாங்க. அப்புறம் 2 தக்காளி, உளுந்து, கடலை பருப்பு, பெரிய உள்ளி, பூண்டு, இஞ்சி, வத்தல், அப்புறம் புதினா இலை, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கணும். இது என்னன்னா அண்ணனுக்கு இடியாப்பம். இது வந்து எனக்கு அக்காவுக்கும் கோதுமை மாவு தோசை. மாவு இல்லை, அதனால தான். இது இட்லி மாவு. ஆனால் சின்னது வந்து அப்பம் கேட்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு. அச்சே, எத்தனை வேணும்? 3 2? ஓகே. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் செய்வோம். ஊற்றிட்டோன்னா எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வந்து உளுந்தும் கடலை பருப்பு. செல்லக்குட்டியா, கொஞ்ச நேரம் இரு, அதை சட்னி வதக்கிட்டு வரா. சட்னி செஞ்சு வச்சுட்டு வந்து அப்புறம் உனக்கு செஞ்சு தரேன். இப்போ வந்து இதை கொட்டுது நல்லா இப்படி பொன்னிறமாக வரணும். ஓகேவா? இது பார்த்தீங்களா? இது வணங்கும் போதே ஒரு வாசம் வரும், செம்ம வாசம் வரும். இப்போ இது இஞ்சி பூண்டு போடணும். கற்றுக்கிற இந்த சைடு அப்பம் ஊற்றிக்கலாம். அப்புறமா இது ரெண்டும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வத்தல் போட்டுக்குவோம், அப்புறம் வெங்காயம் போட்டுக்குவோம், நல்லா வணக்குவோம். அப்புறம் உப்பு போட்டுக்குவோம். அப்புறம் நல்லா வணங்கும். இப்போ வந்து புதினா இலையும் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். இதில் சேர்த்துக்கிற பொருள் அனைத்தும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது. ஓகேவா? நல்லா சுருண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா? புதினா நல்லா பார்த்துக்குங்க. இந்த டைமில் வந்துட்டு இந்த பீட்ரூட்டு சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். எந்த பொருள் செஞ்சாலும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணுமா? கேரளாக்காரங்க அப்படி தான் செய்வாங்க. அதில் இருக்கிற கிருமிகளெல்லாம் பூச்சி அதை தெரியல, ஆனால் நல்லதாக பார்த்தீங்களா? நல்லா சுருண்டு வந்துட்டா ஒரு வாசனை வரும் நல்லா. இப்போ இந்த தக்காளியை கொட்டணும், பார்த்துக்குங்க. சரி, இது அது வரைக்கும் வணங்கட்டும். இது தணிஞ்சு வச்சிடணும். இது அப்படியே தண்ணி ஊற்றுவோம், கொதித்தோ செஞ்சாச்சா? இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே சின்ன தம்பிக்கு அப்பம் செஞ்சுருவோம். சட்னி ரெடி. இது ஆறட்டும். அதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால் அப்புறம் அரைக்கிறேன். இது இட்லி மாவு வருமா என்னன்னு தெரியல. சாமி கும்பிட்டுட்டு